இந்த 2025 எ ஒர்க்கிங் மேன் அப்படின்னு ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட டியூரேஷன் அப்படின்னா ஒரு 1 மணி நேரம் 56 நிமிஷம் படம். இப்போ இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு படங்களோட ரிவ்யூவும் உங்களுக்கு வந்து சேரும். இந்த படத்தோட ஆரம்பத்தில் ஹீரோ வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை பார்க்குறாரு. அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை யார் நடத்துகிறாங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலி தான், அதாவது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு வந்து அவளோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இந்த கிளப்புக்கு போகிறா. அப்படி போன இடத்துல இந்த டான்ஸு குடி அப்படின்னு நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி அந்த ஒரு டைமில் பார்த்திங்கன்னா இந்த பொண்ணோட ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் அதிகமாக குடிக்க வச்சு எனக்கு இப்போ வாமிட் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு இந்த பொண்ணு வந்து அவளோட ஃப்ரெண்டை கூட்டிக்கிட்டு இந்த ரெஸ்ட் ரூமுக்கு போகிறா. அப்போ இந்த பொண்ணோட ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் இந்த வாமிட் பண்ண வச்சு அதை பார்த்ததுக்கப்புறம் இந்த பொண்ணு வந்து ரெஸ்ட் ரூமை விட்டு வெளியே வரா. அப்போ இந்த பொண்ணுங்களை கடத்தி விற்கிறவங்க இருக்காங்கல்ல, அந்த மாதிரி 2 பேர் வராங்க, ஒரு ஆளும் ஒரு லேடியும். அவங்க 2 பேரும் ஃபஸ்ட்டு இந்த கிளப்பில் வச்சே பிளான் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி இந்த பொண்ணை கிளப்பில் வச்சே கடத்தணும் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த பொண்ணு வெளியே வர வச்சு இந்த பொண்ணை அங்கேயே கடத்தி இந்த காரில் போட்டு கொண்டு போயிடுவாங்க. இதுக்கப்புறம் அந்த பொண்ணோட அப்பாவும் அம்மாவும் ஹீரோ கிட்ட போய் இந்த மாதிரி அழுதுகிட்டு, என் பொண்ணை யாரோ கடத்திட்டாங்க, எதுக்காக என் பொண்ணை கடத்தினாங்க, யார் கடத்தினாங்கன்னு எனக்கு எதுவும் தெரியாது, நீ தான் என் பொண்ணை எப்படியாவது சேஃபாக கூட்டிகிட்டு வரணும் என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு பணமும் கொடுக்குறாங்க. ஹீரோ வந்து இதை நீங்களே வச்சுக்கோங்க, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துடுவார். என்னதான் இருந்தாலும் ஹீரோ வந்து சின்ன வயசில் இருந்தே இந்த பொண்ணை பார்த்துருக்காரு. ஹீரோவுக்கு மனசு கேட்கலை. இந்த மாதிரி அவருக்கு ஒரு சின்ன பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணை ஹீரோ கூட இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சவர்கிட்ட அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி நான் வர வரைக்கும் என் பொண்ணை சேஃபாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்கு ஹீரோ வந்து என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையுமே செய்கிறாரு. அப்படி ஹீரோ இந்த சின்ன சின்ன டானுங்களை அடித்து கொண்டு அந்த பொண்ணு எங்கே இருக்கா, அந்த பொண்ணை யார் கடத்துனாங்க, அப்படி கடத்தினவங்க இப்போ எங்கே இருக்காங்க அப்படின்னு ஒரு வழியாக அந்த பொண்ணு எந்த டான் கிட்டே இருக்கா அப்படிங்கிறத வந்து ஹீரோ கண்டுபிடிச்சிருவார். அதில் ஹீரோவுக்கு வரக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, ஹீரோ இந்த டானுங்களை கொண்டார்ல, அதில் ஒரு பெரிய டானோட பிரதரை வந்து இவர் கொண்டு இருப்பார். அதை சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்த்த இந்த இறந்து போன இந்த டானோட பிரதர் வந்து இந்த மாதிரி ஹீரோவோட ஃபோட்டோவை எல்லா டானுங்களுக்கும் அனுப்பி விடுறான். இதுக்கப்புறம் ஹீரோ இவங்க எல்லாரையும் சமாளித்து அந்த பொண்ணை காப்பாற்றி அந்த பொண்ணோட ஃபேமிலி கிட்ட கொண்டு போய் சேர்த்தாரா இல்லையா அப்படிங்கிற இதெல்லாம் தான் இந்த படத்தோட கதை. இப்போது இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபாக இருக்கட்டும் செகண்ட் ஹாஃபாக இருக்கட்டும் இந்த படத்தில் எந்த ஒரு இடத்துலையும் போர் அடிக்கலை. இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் படம். இந்த ஆக்ஷன் படங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் வச்சு ரொம்ப நல்லாவே எடுத்திருக்காங்க. அதுலேயும் இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ நேச்சுரலாக இருந்துச்சு. ஜேசனுக்கு வந்து இப்போ 57 வயசுங்க. இந்த 57 வயசில் இவர் வந்து இந்த இதுக்கு முன்னாடி இவர் எங்கே இருக்கும்போது இவர் எப்படி சண்டை போட்டாரோ, இந்த மெக்கானிக் ரெசரக்ஷன், சேஃப், பார்க்கர் இந்த மாதிரி படங்களில் அவருடைய மூமெண்ட் எவ்வளோ ஸ்பீடாக இருந்துச்சோ அதே மாதிரி இந்த படத்தில் இவருடைய மூமெண்ட் வந்து அவ்வளோ ஸ்பீடாக இருந்துச்சு. அந்த சண்டைலாம் பார்க்குறதுக்கு 57 வயசு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க இவருக்கு, அந்த மாதிரி ஒரு சண்டை அப்படின்னே சொல்லலாம் இந்த படத்தில். அப்புறம் இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த டால்பி அட்மாஸில் இந்த கன்ஸ் எல்லாம் வச்சு ஷூட் பண்ணும்போது அதோட அந்த சவுண்ட் எஃபெக்ட் வந்து உண்மையிலே பயங்கரமாக இருந்துச்சு கேட்குறதுக்கு. இந்த படத்தில் இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்புறம் இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் வந்து உண்மையிலே ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். அப்புறம் இந்த படத்தில் ஒரு பெரிய நெகட்டிவான விஷயமா எனக்கு தோணுச்சு அப்படின்னா, இவங்க அந்த கிளைமேக்ஸை எடுத்த விதம் தான். அதாவது ரொம்ப சிம்பிளாக ரொம்ப வேகமாக அந்த கிளைமேக்ஸை எடுத்து முடித்த மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிது அப்படின்னு தான் சொல்லுவேன். அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கணும். மொத்தத்தில் இந்த படத்தில் இந்த அடல்ட் கண்டென்ட் இந்த மாதிரி விஷயங்களாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10 செகண்டுக்கு ஒரு சீன் வர, அதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த படத்தை கண்டிப்பாக ஃபேமிலியோடு பார்க்கலாம்.